ஈவில் காட்ஜிலாவை நம்ம பார்க்கலாம். ஒரு மாதிரி கொடூரமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு அட்டாமிக் பிரெத் விட்டுருக்கோம். ஜஸ்ட் ஆனா அந்த சீக்வென்ஸ் இன்னும் காமிச்சிருக்கலாம். டக்குனு முடிச்சுட்டானுங்க. டக்குனு மாத்திரை வர மாதிரி நான் வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட்லாம் வச்சு ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி போயிட்டு மாத்திராவை காமிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். என்ன நினச்சி அதை அப்படி வச்சானுங்கன்னே தெரில. ஏன்னா நெஞ்சில் மிதிச்சுட்டு ஒரு ரோர் பண்ணிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா நல்லா இருக்கும். காஜிலா சைடுக்கு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, டக்குனு மாத்திரா போட்டு வந்து அந்த சீனை ஸ்பாயில் பண்ணி விட்டானுங்க. சரி, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. பட் வாட் எவர், நெஞ்சில் மறுபடியும் காலை வச்சு மிதிச்சு லைக் ஒன்று இருக்கும். மாத்திரா வரலன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காஜிலாக்கு என்னன்னே தெரில. ஆப்போனண்ட்டை படுக்கு போட்டு மிதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல். காஜிலா vs காங்லும் இதே மாதிரி வச்சுருக்கோம். இந்த படத்தில் நான் ஆனால் இது எதிர்பார்க்கல. 2 பேத்துக்கு சண்டை வரும், மியூச்சுவலாக அப்படியே இதுவாக போயிடுவாங்க. ரொம்ப காமிக்க மாட்டானுங்கன்னு நினச்சேன். பட் காங்கை ஈஸியாக அட்டாக் பண்ணி ஈஸியாக படுக்கு போட்டுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அதுதான் அதுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. லைக் காஜிலா ஃபேனுக்கு இந்த படத்தில் உருப்படியாக இருந்த ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் சீனு அதை படுக்கு போட்டு மிதிக்கிற சீன் தான்.